வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் த செல்ஃபிஷ் ஜெயண்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். த செல்ஃபிஷ் ஜெயண்ட் இந்த ஸ்டோரியை எழுதுனது ஆஸ்கர் வைல்ட். 1880ஸ்க்கு மேலே தான் இந்த ஸ்டோரியை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 1888 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஃபேரிடெல் ஜானரில் சேர்ந்தது. ஆஸ்கர் வைல்ட் இவர் ஒரு ஐரிஷ் போயட். இவருடைய பீரியட் 1854 ஸ்டார்ட் ஆகி 1900 எண்ட் ஆகுது. இவர் லண்டனில் 1890s பாப்புலராக இருந்திருக்காரு இவருடைய ரைட்டிங்ஸ் மூலயமா. இவருடைய சில ஒர்க் அப்படின்னு பார்த்தா த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். இப்போ நாம் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மேன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் பச்சை பசைன்னு கிராஸஸ்லாம் வளர்ந்துருக்கு. நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே இயற்கையை ரசிக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு கார்டனை தான் ஜெயண்ட் வச்சுருக்காரு. கார்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தர நேரத்தில் அந்த கார்டனில் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெயண்ட் தன்னுடைய ஃப்ரெண்டான கார்னிஜ் ஓஜரை பார்க்கறதுக்காக வெளியே போகிறாரு. அங்கே அவர் கூடயே 7 வருஷமாக தங்கிட்டு இருக்காரு. ஜெயண்ட் 7 வருஷம் கழிஞ்சு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வராரு. தன்னுடைய வீட்டுக்கு வந்தக்கப்புறம் இவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய கார்டனில் குழந்தைங்கள் எல்லாமே விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. தன்னுடைய மனசுக்குள்ளேயே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது என்னுடைய கார்டன், இது என்னுடைய கார்டன், இது எனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கார்டன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. குழந்தைங்க மேலே தன்னுடைய கார்டனில் விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோபம் அடைஞ்ச இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கார்டனை சுற்றி முழுக்க ஒரு பெரிய சுவரை கட்டி விட்டுறாரு. செவரெல்லாம் கட்டினக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் அந்த இடத்துல வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ட்ரெஸ்பாசர் வில் பி ப்ரோசிக்யூட்டட் அப்படின்னு வைக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அத்துமீறி இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டு மாற்றாரு. இதிலிருந்து அவர் தெரியுது இவர் ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது தெரிய வருது. கார்டன் இல்லை, கார்டனுக்குள்ளே நம்மளால் உனி விளையாட முடியாது அப்படின்னு அந்த குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்களுக்கு வேறு விளையாடுறதுக்கு வேறு எந்த ஒரு இடமும் இல்லை. கார்டனுக்கு வெளியே தான் அவங்க விளையாடுறாங்க. ஆனால் கார்டனில் விளையாடுற மாதிரியான சந்தோஷம் அவங்களுக்கு ரோட்டில் கிடைக்கல. குழந்தைங்க ரொம்பவும் ஏக்கத்தில் இருக்காங்க. குழந்தைங்கள் கொஞ்சம் நாட்களாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க அங்கங்கே சின்ன சின்ன ஒரு இடம் கிடைக்கிது, அங்கெல்லாம் விளையாடுறாங்க. எங்கே பார்த்தாலுமே வசந்த காலம் வந்துருச்சு. வசந்த காலம் வந்தாலே எல்லா பக்கமும் பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். ஆனால் ஜெயண்ட் கார்டனில் வசந்த காலம் வரவே இல்லை. ஜெயண்டோடைய கார்டனில் வசந்த காலமும் இல்லாமல் வெயில் காலமும் இல்லாமல் பனிக்காலமாக இருக்குது. பொதுவாக பனிக்காலத்தில் பறவைகளோடைய அந்த சவுண்டும் கேட்காது, பூக்களும் பூக்காது. இப்போ ஜெயண்ட் கார்டன் முழுக்க பனிகள் மட்டும்தான் சூழ்ந்திருக்கு. எல்லா இலைகளுக்கு மேலே பனி மட்டும்தான் படர்ந்துருக்கு. ஜெயண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் தன்னுடைய கார்டனில் மட்டும் பனிகள் எல்லா இடத்துலையுமே சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜெயண்ட்டுக்கு புரியவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெயண்ட் தன்னுடைய பெட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்குது. அது என்ன பாடல் அப்படின்னா, அது எங்கேருந்து வருதுன்னா, விண்டோக்கு வெளியே இருந்த இடத்துல இருந்து அந்த பாடல் வருது. அவர் விண்டோ வழியாக பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு அழகான பறவை அந்த பாடலை பாடிட்டுருக்கு. அந்த பறவையோட பேர் என்னென்னா லினட் பேர்டு. அங்கே பறவைகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா மரத்துலேயுமே பூக்கள்லாம் பூத்து குலுங்குது. இதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. பூக்களோட அந்த வாசனம் இவருடைய மூக்கு வரைக்குமே வருது. இதை பார்த்தனையுமே ஜெயண்ட் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்னு ஜெயண்ட் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவர் பெருசாக ஒரு செவரை கார்டன் முழுக்க எழுப்பியிருந்தார் இல்லையா. அந்த கார்டனில் அந்த எழுப்பின அந்த செவருக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வழியாக அந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த கார்டனுக்குள்ளே வந்திருப்பாங்க. கார்டனுக்குள்ளே வந்தனே இந்த குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சனையுமே இந்த சீசன் முழுக்க அந்த பனிக்காலம் முழுக்க போயிருக்கும். வசந்த காலம் பார்த்தா எல்லா இடத்துலையுமே படர்ந்திருக்கும். கார்டனில் எங்கே பார்த்தாலும்
பூக்கள்லாம் வந்து பூத்து குலுங்குது. அந்த பார்க்கறதுக்கே வந்து ரம்மியமான ஒரு காட்சியாக வந்து இருக்குது. அப்போ ஜெயண்ட் ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையன் ஒரு கார்டனில் ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறங்கேட்டி அந்த மரங்களோட இந்த பிரான்ச்சஸை வந்து அவனால் வந்து மேலே ஏற முடியல. இதை பார்த்துனையுமே அந்த இடத்துக்கு ஜெயண்ட் வராரு. அழுதுட்டு இருந்த அந்த சின்ன பையனோட பக்கத்தில் ஜெயண்ட் வராரு. ஜெயண்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை தூக்குறாரு. அந்த பையன் ஜெயண்ட்டை வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ தான் ஒரு விஷயம் ஜெயண்ட்டுக்கு தெரிய வருது, நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு. தான் தப்பை வந்து உணர்றாரு. அப்போ அந்த பையனை அந்த பிரான்ச்சஸ் பக்கத்தில் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. தான் செஞ்ச தப்பை உணர்ந்த ஜெயண்ட் என்ன பண்ணுறாருன்னா செவர் எல்லாத்தையும் எழுப்பினார் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கிட்டாரு. தன்னுடைய வருத்தத்தை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறாரு. ஜெயண்ட் வந்ததை பார்த்துனையும் அந்த குழந்தைங்க எல்லாமே பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த கார்டனுக்கு இந்த ஜெயண்ட் என்ன நினைக்கிறாருன்னா இந்த குழந்தைங்க வந்தக்கப்புறம் தான் இந்த கார்டனில் வசந்த காலம் மீண்டும் வந்துச்சு. அதனால அந்த குழந்தைங்கெல்லாம் மறுபடியும் ஜெயண்ட் வந்து கூப்பிடுறாரு. இந்த குழந்தைங்க கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இனிமேல் உங்களுடைய இந்த கார்டன், நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கார்டனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆசை தீர நீங்கள் வந்து விளையாடலாம். இப்படியே எல்லா நாட்களும் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு சாயந்தர நேரம் ஜெயண்ட்டுக்கு குட் பை சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட ஜெயண்ட் வந்து கேட்குறாரு, அந்த சின்ன பையன் எங்கே, அவன் ஏன் இந்த கார்டனுக்கு வரதில்லை விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த குழந்தைங்க அவனை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு ஜெயண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜெயண்ட்டுக்கு அந்த பையன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு தெரிய வருது. அந்த பையன் கொஞ்ச நாளாக தன்னுடைய கார்டனுக்கு விளையாடுறதுக்கு வரதில்லையே அப்படின்னு மற்ற பசங்க கிட்ட வந்து அவர் விசாரிக்கிறாரு. அந்த பையன் ஏன் வரதில்லை அப்படிங்கிறது ஜெயண்ட்டுக்கு தெரியலை. குழந்தைங்க அடிக்கடி இந்த கார்டனுக்கு வந்து விளையாடுறதையும் கேட்டி வசந்த காலம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கார்டனில் வந்து இருக்குது. இப்படியே வருஷங்கள் வந்து போடுது. ஜெயண்ட்டுக்கு வந்து வயசாயிருது. அவர்னால அந்த குழந்தைங்க கூட வந்து விளையாட முடியல. என்னதான் தன்னால் விளையாட முடியல அப்படின்னாலும் விளையாடுற அந்த குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டே ஜெயண்ட் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடந்து போகிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெயண்ட் தன்னுடைய சேரில் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ அவர் பையனை பார்க்குறாரு. அந்த பையன் அவர் முன்னாடி அந்த பையனை வந்து தூக்கி அந்த பிரான்ச்சஸ் மேலே உட்கார வச்சார் இல்லையா, அந்த பையன் தான் இங்கே வந்திருக்கான். அந்த பையனை பார்த்துனையுமே கீழே இறங்கி வராரு, கார்டனுக்குள்ளே வராரு. வந்தக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து அடையாளமே தெரியல. ஏன்னா ஜெயண்ட்டுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அப்போ அந்த பையனை பார்க்கும்போது அவர் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன அப்படின்னா, அவனோட கை கால் எல்லாம் வந்து ஒரே காயமாக இருக்குது. இந்த காயத்தை பார்த்தனே அவர் கேட்குறாரு, இந்த காயமெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எல்லாமே வந்து அன்பால் ஏற்பட்ட காயம். அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிஞ்சு தான் அவருக்கு புரிய வருது, இந்த பையன் வந்து ஒரு ஆர்டினரி பையன் கிடையாது, இவர் வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஜெயண்ட்டுக்கு தெரிய வருது. அப்போ அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன இந்த கார்டனில் விளையாட விட்டதுக்கு உங்களுக்கு நான் வந்து சொர்க்கத்தையே நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த கார்டனில் விளையாடுறதுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க என்ன அப்படின்னா, ஜெயண்ட் வந்து அந்த பிரான்ச்சஸ் கீழே வந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மேலே வந்து அங்கே இருக்கிற லீவ்ஸ்லாம் வந்து மூடி இருக்கு. ஃபைனலாக ஜெயண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இதோட இந்த செல்ஃபிஷ் ஜெயண்ட் ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.